ஓகே. வேற இல்லை, இந்த ஐடியாலஜி வந்து எங்கேருந்து வந்துருக்கும் இது டிசைன் பண்ண ஆர்கிடெக்சர்? சொல்லுங்க. கரெக்ட். ஸோ ஹியூமன் நர்வ்ஸ் இருக்குல்ல, நம்மளோட இந்த பிரைன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம பிரைன்ஸ் வந்து நிறைய நோட்ஸோட கனெக்ட் ஆகிடுது, டிஃப்ரெண்ட் நோட்ஸ். ஸோ அந்த நியூரான்ஸை பேஸ் பண்ணி இதை ஆர்டிஃபிஷியலாக போய் ரிப்ளிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ் ஏஎன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு நியூரல் நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் 3 லேயர்ஸ் இருக்கும். இன்புட் லேயர், ஒரு ஹிடன் லேயர், ஒரு அவுட்புட் லேயர். அந்த ஹிடன் லேயரில் தான் வந்து நமக்கான கால்குலேஷன் நடக்கும். பேசிக்காக அவங்க கொடுக்குற இன்புட்ஸை வச்சுட்டு உள்ள வந்து சில அல்காரிதம்ஸ் ரன் பண்ணி ஒரு இன்புட்கான வெயிட்ஸ் என்னன்னு கண்டுபிடிப்பாங்க. அப்புறமேட்டு இந்த அல்காரிதம் டிசைன் பண்ணும்போது ஒவ்வொரு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த ஃபங்க்ஷன் மூலியமா இந்த வெயிட்ஸை வந்து ரெகனைஸ் பண்ணி அதுக்கு வந்து ஒரு அவுட்புட் கொடுப்பாங்க. நம்ம மாதிரி சொன்ன மாதிரி சூப்பர்வைஸ் லேர்னிங், அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் எதுக்கு அப்படின்னா இந்த லேபிள்ஸ் இருக்குல்ல, இதுதான் நம்மளோட இன்புட்ஸ். ஸோ இப்போ கேட் இமேஜஸ் நம்ம வச்சு சீக் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம லேபிள் வச்சிருக்கோம் கேட். அந்த கேட் இமேஜாக வந்து அந்த மாடலுக்கு நம்ம வந்து கொடுக்குறோம். அந்த மாடல் என்ன பண்ணுவோம், பேட்டர்ன்ஸ் ரெகனைஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு கேட்னா இது இங்கே தான் இருக்கும், இது இப்படி இருக்கும் அப்படின்னு. இது எப்படி அப்படின்னா நம்ம நீங்கள் எங்கே யோசிக்கலாம், ஒரு இமேஜ் எப்படி கம்ப்யூட்டர் ஸ்டோர் பண்ணுதுன்னு. ஸோ வந்துட்டு இப்போ ஒரு இமேஜ் எடுத்தீங்கன்னா இந்த பிக்சல் வித் ஹைட் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல. ஸோ ஒவ்வொரு பிக்சல் கம்ப்யூட்டர் வந்து பைனரியாக தான் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணும், 0s and 1s. ஸோ ஒவ்வொரு பிக்சலுக்கும் RGB வேல்யூஸ் இருக்கும்ல, ரெட், ப்ளூ, க்ரீன். அந்த வேல்யூஸ் வந்து இன்டிகிரேட் பண்ணுறது மூலமா அந்த இந்த பிக்சல், இந்த பர்டிகுலர் பிக்சலோட வந்து அங்கே வந்து க்ரீன், ப்ளூவோட வேல்யூ அதிகமாக இருக்கும். ஸோ கலரை வந்து நம்ம எப்படி ரிசீவ் பண்ணோம் அப்படின்னா RGB, ரெட், ப்ளூ, அப்புறமேட்டு க்ரீன் வச்சுக்கலாம். அந்த கலர்ஸ் மிக்ஸ் பண்ணுறது மூலமா வெவ்வேறு கலர் பேட்டர்ன்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு இமேஜுக்கும் ஒவ்வொரு பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம அந்த கம்ப்யூட்டரோட கண்டுபிடிக்கணும். ஸோ இதை யூஸ் பண்ணுறது மூலயமா நம்ம அந்த மாடலுக்கு வந்து டேட்டா ஃபீட் பண்ணுறோம். ஃபீட் பண்ணுறதுனால தான் வந்துட்டு அதால் ரெகனைஸ் பண்ண முடியுது ஒரு இமேஜை. ஸோ எந்த அளவுக்கு நம்ம அதிகமான டேட்டா செட் கொடுத்து நம்ம ட்ரை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட அக்யூரசி வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகும். ஸோ நாங்கள் வந்து இதுக்கு வந்து ட்ரை பண்ணது வந்து ஒரு மாடல் ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணுறது வந்து கஷ்டம். அதாவது ஆல்ரெடி வந்து நம்ம பண்ணி வச்சுருக்க மாடல் எடுத்து நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஒரு மாடல் வந்து டெவலப் பண்ணுறது அப்படின்றது பெரிய விஷயம், யூஸ் பண்ணுறது வேறு. ஸோ ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் மாடல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் வந்து நாங்கள் டென்சர்ஃப்ளோ அந்த மாதிரி லைப்ரரிஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். டென்சர்ஃப்ளோ அப்படின்றது வந்து ஒரு மிஷின் லேர்னிங் லைப்ரரி. பேசிக்காக அந்த டேர்ம்ஸ்லாம் தெரியல, லைப்ரரிஸ்னா என்ன, சாஃப்ட்வேர் லைப்ரரி, ஃப்ரேம் ஒர்க், யாருக்கா தெரியுமா? வாய்ஸ் ஃப்ரீ சொல்லுங்க. கலெக்ஷன் ஆஃப் டேட்டான்னு சொல்றதோட இப்போ நம்ம ஒரு கோட் எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பேஸ் லேயர்லேருந்து நம்ம எழுதுறோம்னு அவசியம் இல்லை. ஸோ வந்துட்டு நான் இப்போ ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண திங்ஸ் மேலே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி லைப்ரரிஸ் வந்து சில ரிப்பீட்டட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து இருக்கும். இப்போ வந்து ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு நம்ம வந்து கேமரா ஏபிஐ கால் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு தடவையும் கேமராவோட போய் நம்ம எழுதுகிற சாஃப்ட்வேர் வந்து பேசணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி கேமரா மாடியூல் இங்கே இருக்கும், நம்மளோட மாடியூல் இங்கே இருக்கும். அந்த 2 மாடியூல் பேச வைக்கிறதுக்கு ஏபிஎஸ் எடுக்கிறது. ஏபிஎஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏபிஐ அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். ஏன் இதை நான் இந்த டேமில் போய் இன்க்ளூட் பண்ணுறேன் அப்படின்னா, நாங்கள் பில்ட் பண்ண ஏஐ மாடல்ஸ் வந்துட்டு இந்த மாடலும் அந்த மாடலும் பேசாது. லைக் வந்து இப்போ எப்படி அப்படின்னா நம்ம இமேஜ் இருக்குது அப்படின்னா ஒன்று நம்ம வந்து இமேஜ் அப்லோட் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட ஏஐ மாடல் வந்து ஒரு லாங்குவேஜ் ரன் ஆகும், அதாவது ஒரு பர்டிகுலர் கோடு ஒரு செக்ஷனாக ரன் ஆகும். அண்ட் தென் வந்துட்டு நம்ம எடுக்கிற ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறது வந்து அந்த சாஃப்ட்வேர் ஒரு இதுவாக இருக்கும். ஸோ இது 2 மாடல் கம்யூனிகேட் பண்ணிக்க முடியாது. ஒரு 2 சாஃப்ட்வேர்ஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஏபிஐஸ். அது 2த்துக்குமே ஒரு ப்ரொசீஜரான ஒரு ஃபார்மேட் இருக்கும். ஸோ வந்துட்டு அந்த ஏபிஎஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து கால் பண்ணிப்போம். மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுற ஏபிஎஸ் வந்து HTTP ரெக்வெஸ்ட் இருக்குல்ல. ஸோ இங்கே வந்து நாங்கள் அதை யூஸ் பண்ணி தான் வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டென்சர்ஃப்ளோ அப்படின்னு என்ன சொல்லிடுறேன், டென்சர்ஃப்ளோ அப்படின்றது வந்து ஒரு மிஷின் லேர்னிங் லைப்ரரி. அதில் வந்து நிறைய மாடல்ஸ் இருக்கும். நாங்கள் வந்து இமேஜ் ரெகக்னிஷன் யூஸ் பண்ணுறதுனால இமேஜ் ரெகக்னிஷன் மாடல் எடுத்து அந்த மாடலுக்கு எங்களோட டேட்டா செட்ஸ் வந்து கேடில் தெரியுமா இருக்காச்சும்? கேடில்ன்றது வந்து ஆக்சுவலாக ஒரு வெப்சைட். அங்கே வந்துட்டு நீங்கள் மிஷின் லேர்னிங் சம்மந்தமாக எல்லா மாடல் நீங்கள் ஒரு ஓன் மாடல் ட்ரைன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான டேட்டா செட்ஸ் எல்லாமே ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் எடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த டேட்டா வாங்கி ட்ரைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேடில்லேருந்து நாங்கள் இமேஜஸ் வந்து எடுத்துட்டு அந்த மாடல் வந்து நாங்கள் ட்ரைன் பண்ணுறோம். ஸோ அந்த மாடலை ட்ரைன் பண்ணுறது தான் நாங்கள் டென்சர்ஃப்ளோ யூஸ் பண்ணுறோம். டென்சர்ஃப்ளோ பொறுத்த வரைக்கும் அது நிறைய மாடல்ஸ் இருக்கும். நாங்கள் பர்டிகுலராக இமேஜ் ரெகக்னிஷனால இமேஜ் ரெகக்னிஷன் மாடல் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி பண்ண ஒரு ப்ராஜெக்ட்டுமே வந்துட்டு மிஷின் லேர்னிங் சம்மந்தம், மிஷின் லேர்னிங்கோட நேச்சுரல் லேங்குவேஜ் ப்ராசஸிங் யூஸ் பண்ணியிருக்கோம். நேச்சுரல் லேங்குவேஜ் ப்ராசஸிங் தெரியுமா? NLP. ஸோ அதுவும் வந்துட்டு இப்போ இது வந்து இமேஜ் ரெகக்னிஷன் சம்மந்தப்பட்ட ப்ராஜெக்ட், அது வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் சம்மந்தப்பட்ட ப்ராஜெக்ட். நேச்சுரல் லாங்குவேஜ் அப்படின்னா நான் இப்போ உங்கள்கிட்ட பேசுகிறேன்ல, ஸோ அது வந்து நேச்சுரல் லாங்குவேஜ். அது மாதிரி நம்ம கம்ப்யூட்டர் நம்மகிட்ட பேசுறது தெரியுமா? அதுக்கு
நம்ம வந்து எப்படி லேர்ன் பண்ணுவோம்? ஓவராலாக சொல்லுங்க. பொதுவாக நம்ம ஹியூமன்ஸ் எப்படி லேர்ன் பண்ணுவோம்? ஸ்கூலுக்கு போகிறோம், படிக்கிறோம். அதே மிஷினை எப்படி லேர்ன் பண்ணுவோம்? நம்ம வந்து மிஷின் நம்ம தான் சொல்லிக் கொடுப்போம். நம்ம எப்படி சொல்லிக் கொடுப்போம்? டேட்டா சோர்ஸ் தான் சொல்லிக் கொடுப்போம். ஸோ மிஷின் எப்படி லேர்ன் பண்ணா டேட்டா சோர்ஸ் தான் லேர்ன் பண்ணும். அந்த டேட்டா சோர்ஸ் லேர்ன் பண்ணும்போது ஒவ்வொரு மிஷின் லேர்னிங் வந்து அந்த லேர்ன் பண்ற மாடல் உருவாக்கும். அந்த மாடல் வந்து எந்த அளவு அக்யூரேட்டா இருக்கு, எந்த அளவு நம்மளோட அவுட்புட் கரெக்டாக கொடுக்குதுங்கிறது எதை மெஷர் பண்ணா டேட்டாவோட குவாலிட்டி, குவான்டிட்டி இதை வச்சு தான் வந்து அதோட அவுட்புட் இருக்கும். ஸோ இதில் வந்து 3 டைப்ஸ் இருக்கு: சூப்பர்வைஸ் லேர்னிங், அன்சூப்பர்வைஸ் லேர்னிங், ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் லேர்னிங். சூப்பர்வைஸ் லேர்னிங்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நம்ம கொடுக்குற டேட்டா வந்து லேபிள் டேட்டா. லேபிள்னா என்ன சொல்றோம்னா, லேபிள்னாலே ஒரு நேம், ஒரு குளோப். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இன்புட் கொடுக்குறேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜ் கேட்னு கொடுக்குறேன், இமேஜ் ஆஃப் அ கேட் அப்படின்னா இது நான் லேபிள் என்ன கொடுக்குறேன், கேட்னு சொல்லிட்டு ஒரு லேபிள் கொடுக்கலாம். இதுவே அன்லேபிள் டேட்டானா அந்த லேபிள் நேம் இருக்காது. இப்போ இமேஜ் ஆஃப் அ கேட்னா நோ லேபிள், எந்த லேபிளுமே இருக்காது. சிம்பிளா ஸ்ட்ரக்சர்டான டேட்டாஸ் இருக்கும், ஒரு அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாஸ் இருக்கும். இதை வச்சு நம்ம ட்ரெயின் பண்றது தான் வந்து சூப்பர்வைஸ், அன்சூப்பர்வைஸ். ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் லேர்னிங்னா என்னன்னா, பேசிக்கா ஒரு மாடல் வந்து நம்ம ட்ரையல் அண்ட் எரர் மாத்தி ட்ரையல் அண்ட் எரர் மூலமா, ட்ரையல் அண்ட் எரர்லாம் என்னன்னா பண்ணும்போது ஒரு தப்பு வருது அப்படின்னா ஓவர் கம் பண்ணிட்டு திரும்பவும் பண்ணி பார்க்கறது வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் லேர்னிங். இந்த 3 டைப்ல வந்து மிஷினை லேர்ன் பண்ண வைக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, சூப்பர்வைஸ் லேர்னிங் ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, அதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் ஒன்று சொன்னா கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள்னா நீங்க எத்தனை நாள் நிறைய பேருக்கு ஸ்பாம் கால்ஸ் வரும். இந்த ஸ்பாம் கால்ஸ்ல ஒரு ஆப்ஸ் ட்ரூ காலர் பிளாக் பண்ணுமா, அது எப்படி பிளாக் பண்ணுது? இந்த மாதிரி சூப்பர்வைஸ் லேர்னிங் யூஸ் பண்ணி தான் வந்து கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளமா கிளாசிஃபை பண்ணுது. ஒரு ஸ்பாம் காலுக்கும் ஒரு லேபிள் இருக்கும். அந்த லேபிள் மூலமா வந்து ஸ்பாம் காலை கட் பண்ணிடுவோம். கால் வராமலே பிளாக் ஆகுதா? இது வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள். இன்னொரு வெல்வெஜா சொன்னா எல்லாருமே ஃபோன் யூஸ் பண்றீங்களா? இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றீங்க. இன்ஸ்டாகிராம் என்ன பார்ப்பீங்க? ஏதோ ஒரு பார்ப்பீங்க, ரிலேட்டடா ஏதோ டாபிக்ஸ் கூகுள்ல பார்ப்பீங்க. அது ரிலேட்டடா ரீல்ஸ் வருமா? நமக்கு ரிலேட்டடான ரீல்ஸா வர மாதிரியே இருக்குமா? அது ஒரு ரெக்கமெண்டேஷன் லேர்னிங் தான். அது மிஷின் நம்மள தான் கத்துக்குது. நம்ம ரிலேட்டடா சர்ச் பண்றோம் அப்படின்னா இது காமிச்சா நல்லா இருக்கும். ஸோ மிஷின் நம்மள வச்சு லேர்ன் பண்ணுது. இதுவே ஒரு டைப் ஆஃப் லேர்னிங் தான். நெக்ஸ்ட் வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் லேர்னிங் சொன்னா, ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் லேர்னிங் தான் ட்ரையல் அண்ட் எரர் என்ன சொல்றாங்க, ரோபோட்ஸ் எடுத்த உடனே வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணுது அப்படின்னா, சோ இது எதால இந்த மிஸ்டேக் நடக்குது, சோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரை பண்ணி பார்க்கும்போது அந்த மிஸ்டேக் ஓவர் கம் பண்ணி கொண்டு வரலாம். இது வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் லேர்னிங். இது ஒவ்வொருத்துக்குமே வந்து நிறைய அல்காரிதம்ஸ் இருக்கு. ஒவ்வொரு டிஃபரெண்ட் செட் ஆஃப் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டிஃபரெண்ட் ஆஃப் லேர்ன் பண்ணலாம். இது ஒரு ரியல் டைம் அப்ளிகேஷன் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிள் சொல்லலாம், ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் சொல்லலாம். ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் என்ன யூஸ் பண்ணலாம்? ஓபன்சிவின்னு சொல்லிட்டு பைத்தன் ஒரு லைப்ரரி இருக்கு. ஓபன்சிவிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணலாம்? இமேஜ் பேசிக்கா இமேஜ் ரெகக்னிஷன். நம்ம போட்டோ கொடுக்கறோம்னா அந்த போட்டோவை ரெகக்னைஸ் பண்றதா வந்து ஓபன்சிவி. ஓபன்சிவி என்ன பண்ணி இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த இடத்துல ஒரு பூச்செடி இருக்கு அப்படின்னா, இந்த பூச்செடி என்ன, இது பூச்செடி தானா முதல்ல அப்படின்னா என்ன பண்ணணும், மிஷினை ட்ரெயின் பண்ணணும். நிறைய டேட்டாஸ், மல்டிபிள் கவுண்ட்ஸ் ஆஃப் டேட்டாஸ் கொடுத்து லேர்ன் பண்ண வைக்கலாம். இதுதான் பூ, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல இருக்கணும், ஒரு பூனா இந்த கேட்டகரிஸ் இருக்கணும், இருந்தாலும் இந்த மாதிரி இருக்கும் பூ அப்படின்னு சொல்ல வைக்கலாம். லேர்ன் பண்ணுறது தான் மிஷின் லேர்னிங். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் பண்ண ப்ராஜெக்ட் கிட்ட அதே மாதிரி தான். டொமேட்டோ லீஃப் டிடெக்ஷன் தான். இப்போ டொமேட்டோ தான் டிசீஸ் இருக்கு அப்படின்னா அது எப்படி இருக்கு, என்ன டிசீஸ் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறோம். உங்களுக்கு ரன் பண்ணி நாங்கள் காட்டுறோம். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த பிக்சர் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. என் பேர் வந்து லோகேஸ்வரன். நானும் வந்து பிசிஏ விஸ்வகவியர் காலேஜ்லேருந்து வரேன். ஸோ நான் மாதிரி ஸ்டூடெண்ட்லேருந்து அப்படியே இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தமாகவும் பேசிக்காக வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்னா என்ன, தென் வந்துட்டு இது நாங்கள் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம், நாங்கள் என்னென்ன யூஸ் பண்ணி இந்த திங்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து ஒரு ஓவர்வியூ மாதிரி கொடுக்குறோம். ஸோ வந்துட்டு யாராவது நியூரல் நெட்வொர்க் அப்படின்ற வார்த்தையில் ஏதாவது ட்ரை பண்ணுவீங்களா? ஃபோட்டோ ஸ்னாப் எடுத்து இதில் நீங்கள் அப்லோட் பண்ணீங்கன்னா அந்த டொமேட்டோ ஹெல்த்தியாக இருக்கா, இல்லை அதில் ஏதாச்சும் ஒரு நான் சொன்னேன்ல ஒரு 60,000 இமேஜ் நாங்கள் அதுக்கு ஃபீட் பண்ணியிருக்கோன்ட்டு, அந்த 60,000 இமேஜில் நாங்கள் வந்து ஒன்லி நல்ல ஃபோட்டோஸ் மட்டும் நாங்கள் அப்லோட் பண்ண மாட்டோம். இருக்கிற எல்லா டிசீஸோட ஃபோட்டோஸ், நல்லா இருக்கிறது நல்லா இல்லாதது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிசீஸ் இருக்குது, அது எல்லா டிசீஸையுமே நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த டென்சர்ஃப்ளோவில் இருக்க அந்த மாடலுக்கு தெரியும் இந்த மாதிரி டிசீஸ் நம்ம டிடெக்ட் பண்ணிச்சுன்னா நம்ம அலர்ட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது. இப்போது இதை வந்து நான் வந்து பைத்தான் சர்வரோட நாங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கோம். டென்சர்ஃப்ளோவில் இருக்க டேட்டாஸை வந்து பைத்தான் சர்வரில் தான் நம்ம பிரிக்க போகிறோம். இந்த மாதிரி டிடெக்ட் ஆச்சுன்னா லீஃப் வந்து நீ இந்த டிசீஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது. இப்போ நான் மாடல் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணி நான் 3 லீஃப் வச்சுருக்கேன். அதில் வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து ஹெல்த்தி லீஃப்னு நம்ம வச்சுக்குவோம். இதை நான்
வந்து உங்களுக்கு ஒரு ஸ்லைட்டஸ்ட் ஐடியா கூட இல்லை. கரெக்டா? ஓகே, அப்போ நான் ரொம்ப பேசிக்காக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுமா GitHub அப்படின்னா என்னங்கிறது. இப்போ நீங்கள் வந்து எத்தனை பேர் இந்த அக்ரிகல்ச்சர்லேயே ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? 3rd இயர் வந்துட்டீங்க, பண்ணுவீங்களா? எத்தனை பேர் பண்ணுறீங்க? ஓ 4th இயர் இருக்கா? ஓகே, பண்ணுவீங்களா? எப்படி இருந்தாலும் யாராருன்னா இப்போ இருந்து ஆரம்பிச்சிட்டீங்க உங்கள் ப்ராஜெக்டை? ஐடியா ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு சின்ன ஐடியா எதுவுமே இல்லை. இப்போ உங்களுக்கு சரி ஓகே, இப்போ நான் என் ப்ராஜெக்ட்லேருந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கொஞ்சம் கவனிச்சா நான் சீக்கிரம் முடிச்சுட்டு ஓகே. என் ப்ராஜெக்ட்லேருந்து நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் இருக்கிறதோ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டு, ஓகேவா? ஆனால் நான் எடுத்த ப்ராஜெக்ட் என்னன்னா அக்ரி பேஸ்டு. ஸோ என்னால் எப்படி அதை அச்சீவ் பண்ண முடியும்? நார்மலாக யோசிச்சா எனக்கு ஒன்றுமே தெரியாது அக்ரிகல்ச்சரில். ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றுவேன், அவ்வளோதான் எனக்கு தெரியும். பேசிக்காக எனக்கு அவ்வளோதான் தெரியும். ஆனால் நான் அதில் ஒரு ப்ராஜெக்ட் செய்கிற அளவுக்கு அப்படின்னா எனக்கு எங்கேருந்து அந்த சோர்ஸ் வந்திருக்கும்? இப்போ நான் உட்காந்து ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு இது பண்ண சொன்னால் நான் பண்ணுவேன். ஒரு 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 லிவிங் பீங் ஒரு பிளான்ட்டை கொடுத்து இது என்ன டிசீஸ் அப்படின்னு டிடெக்ட் பண்ணணும்னா எனக்கு சுத்தமாக தெரியாது. ஸோ அப்போ நான் என்னென்ன பார்க்கணும்? ஒரு பிளான்ட்டில் என்னென்ன டிசீஸ் வருது, அது ஏன் வருது, அது வந்தால் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது நிறையா இருக்குங்கும் போது எனக்கு அது தெரியாது. அப்போது எனக்கு யாராச்சும் கைட் பண்ண வேணும்ல. அந்த கைடிங் மெட்டீரியலாக தான் GitHub யூஸ் ஆகும். GitHubல வந்து உங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்கும். இப்போ நான் ஒரு ரிசர்ச் பண்ணுறேன்னா அந்த ரிசர்ச்சை நான் அதில் அப்லோட் பண்ணுவேன். இப்போ எனக்கு இன்னைக்கு இந்த அக்ரி காலேஜில் நீங்கள் யாராச்சும் பண்ண ரிசர்ச் வந்து எனக்கு வேணும்னா நான் சர்ச் பண்ணி பார்ப்பேன். ஸோ அங்கே ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும்போது எனக்கு அது ஹெல்ப் ஆகலாம். அந்த ப்ராஜெக்ட் அப்படியே நம்ம எடுத்து பண்ண முடியாது. அந்த ப்ராஜெக்டில் இருந்து நம்ம ஒரு தேவையான ஒரு ரிசோர்ஸை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அப்படிங்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். லைக் இப்போ எங்கள் இதில் எப்படின்னா கோடிங் வந்து இப்போ ChatGPT பண்ணுது, அது எல்லாமே ஓகே. ஆனால் ரியல் டைமாக நம்ம கேட்குற கோடை அது பண்ணாது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம்னா, கோடு இப்போ அதையுமே நான் வந்து GitHubல போய் பார்த்தேன்னா ஒருத்தன் பண்ணி வச்சுருப்பாரு. பண்ணி எப்படி பண்ணலாம், அது ஏன் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். நம்மளுக்கு எப்போதுமே கிளாஸில் டீச்சர்ஸ் நடத்துறத விட எக்ஸாமுக்கு 10 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம ஃப்ரெண்டு சொல்லி கொடுக்குறது நல்லா புரியும்ல. அந்த மாதிரி தான் GitHub. நம்ம என்னதான் அங்கே கிளாஸில் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாலும் அதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இதை பார்த்துட்டு போகிறது வந்து நம்மளுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். ஸோ அதுக்கு தான் மேஜராக GitHub யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எங்கள் ப்ராஜெக்ட் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எங்கள் ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்ல முடியாது. டொமேட்டோ இருக்குல்ல, டொமேட்டோவில் வந்து ஒரு தக்காளி செடியில் வந்து ஒரு டிசீஸ் வருதுன்னா அதில் வந்து ஈஸியாக வந்து அதோட லீஃபே அது காட்டி கொடுத்துரும். இதுவுமே நாங்கள் அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சுதான் எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுது. டொமேட்டோ ப்ராஜெக்ட் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இன்னும் கூகுள் மீட் லிங்க் வரல. ஒரு டொமேட்டோ நாங்கள் ஏன் டொமேட்டோ எடுத்தோம்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். டொமேட்டோவில் வந்து ஒரு டிசீஸ் டிடெக்ஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அது என்ன டிசீஸுங்கிறத அந்த லீஃபை வச்சு நாங்கள் கண்டுபிடிச்சிடலாம். மற்ற செடிலாம் எங்களுக்கு தெரியல, நான் அதை பற்றி எதுவும் பண்ணல. என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து முருங்கைக்காய்க்கு தேடிட்டு இருக்காங்க, அதுவுமே இன்னும் கிடைக்கல. ஓகேவா? தக்காளிக்கு வந்து எங்களுக்கு கிடைச்சிட்டோம். சரி ஓகே 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 சார் இல்லை, சீக்கிரம் முடிச்சிடலாம். ஓகேவா? எங்கள் ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் மாதேஷ் சொன்ன மாதிரி நாங்கள் மிஷின் லேர்னிங்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். லோகேஷ் சொன்ன மாதிரி டென்சர் ஃப்ளோவும் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது டென்சர் ஃப்ளோங்கிறது ஒரு சர்வரில் வந்து நம்ம எக்ஸாம்பிள்லேயே பேசிக்குவோம். ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ டெக்னிக்கல் டைம் தெரியாதுன்னு சார் சொன்னார். டென்சர் ஃப்ளோ வந்து ஒரு எம்டி பாக்ஸ் மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். அந்த எம்டி பாக்ஸில் நீங்கள் எது கொடுத்தாலும் அதை பிரித்து வச்சிடும் அப்படின்னு நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். அந்த பாக்ஸ்குள்ளார நீங்கள் ஒரு குப்பையாக போட்டிங்கன்னா அதை வந்து தனித்தனியாக பிரித்து வச்சுக்குது. இதுதான் டென்சர் ஃப்ளோன்னு. இப்போ நீங்கள் வந்து டென்சர் ஃப்ளோனா ஒரு எம்டி பாக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அதில் நம்ம வந்து இமேஜ் அந்த நம்ம போடுறது வந்து இமேஜாக போடுறோம். ஓகேவா? இப்போது நான் வந்து டென்சர் ஃப்ளோன்னு ஒரு டப்பாவை எடுத்து அதில் வந்து டொமேட்டோ இமேஜஸ் போடுறோம். கிட்டத்தட்ட மாதேஷ் வந்து அதுக்காக 60,000 இமேஜ் கலெக்ட் பண்ணாங்க. டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில். இப்போ மிஷினுக்கு தெரியாதுல்ல டொமேட்டோ பிளான்ட்னா என்ன, லீஃப்னா என்னன்னு அதுக்கு தெரியாது. எல்லா ஆங்கிள் வந்து இப்போ நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறது வந்து டக்குன்னு இப்படி ஒரு ஆங்கிள் எடுப்பீங்க. அப்போ அது வந்து அதுக்கு டிடெக்ட் பண்ணும் எந்த ஆங்கிளில் இருக்குங்கிறது. ஸோ கிட்டத்தட்ட நாங்கள் 60,000 ஃபோட்டோஸ் வந்து இந்த இதுக்காக நாங்கள் கலெக்ட் பண்ணி இந்த டென்சர் ஃப்ளோவில் வந்து நாங்கள் போட்டோம். டென்சர் ஃப்ளோங்கிறது அதை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம். அது என்ன பண்ணுதுன்னா அந்த இமேஜை வந்து ப்ராசஸ் பண்ணுது. ஓகே, ஒரு டொமேட்டோ பிளான்ட்னா இப்படி தான் இருக்கும், டொமேட்டோ பிளான்ட்டோட லீஃப் வந்து இப்படி தான்